நன்றி, வணக்கம். இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து வேறங்கோ மருத்துவம் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கு வந்து வேறங்க வேப்பம்பட்டை வெட்டி கஷாயம் வச்சு குடிக்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே வெட்டி பட்டை எடுத்த இடம் தான் இந்த இடம். ஏற்கனவே நாங்கள் எங்களோட தேவைகளுக்கு வெட்டி இருக்கிறோம். சரி, வெட்டியாச்சு. நான் கொண்டு துப்புரவு ஆக்கணும். இனி இதில் வேறங்க அந்த வெள்ளையாக இருக்கல, இது வந்து மரம். இதை நாங்கள் போடக்கூடாது. இதெல்லாம் துப்புரவு ஆக்கணும். உரிச்சு துப்புராகி போட்டு இந்த அப்படி உரிச்சு எடுக்கணும். உரிச்சு எடுத்து போட்டு இது மேல் பட்டை. இந்த பட்டையும் நாங்கள் கழிக்கணும். இது மருத்துவம்னு சொல்லி போட்டோம். நான் உங்களுக்கு மருத்துவம் தான் இந்த விளக்கம் என்னன்னு சொன்னால், இதை நாங்கள் இப்போ இரவு அவிச்சு வைக்கணும். அவிச்சு வச்சுட்டு விடிய திருப்பி அவிக்கணும். அவிச்சா கிட்டத்தட்ட சிவப்பு கலராக வரும் அந்த தண்ணி. அதை எடுத்து நாங்கள் குடித்தா எங்களுக்கு வந்து வெறும் வயிற்றில் குடித்தா பூச்சிக்கு நல்லது, வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கு நல்லது. அடுத்தது வந்து காய்ச்சல், தொண்டையில் இருக்கிற கிருமி, இதயத்தில் இருக்கிற கிருமி, அவ்வளோ கிருமியும் விலகி போகும். ஒரு திறமான ஒரு மருத்துவம். சரியான கசப்பாக இருக்கும், குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை குடித்தா போதும். அதை திரும்ப குடிக்கக்கூடாது, சூடு சரியான. திரும்ப நீங்கள் ஒரு 15 நாள் கழித்து ஒரு நாளைக்கு குடிக்கலாம், இல்லாட்டி ஒரு மாதம் கழிச்சும் குடிக்கலாம். திடீர்னு உங்களுக்கு தடிமன், காய்ச்சல் அப்படி வந்தால் அதையும் அந்த டைமுக்கு ஒரு வச்சு குடித்தா ஓகே. வேப்பம்பட்டை கண்டா போல் சும்மா கண்ட வேப்ப மரத்துலையும் வெட்டிடாது. நல்ல முத்தின மரமாக இருக்கணும். முத்தின மரத்தில் இருக்கிற வேப்பம்பட்டை தான் நல்லது. இதோட நீங்கள் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு அவிக்கலாம், சும்மாவும் வைக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் சீரகமும் போட்டு வச்சா இன்னும் திறம். பாருங்க, மாசி துண்டு மாதிரி இருக்குது, செக்க செவேண்டு சிவப்பு கலராக இருக்குது பட்டை. இப்படி பட்டையை கழுவி போட்டு இது வந்து ஒரு 5-6 பேர் குடிக்கலாம். இந்த பாருங்க, கழுவின தண்ணியே சிவப்பாக தான் இருக்குது. இதுக்கு கூட மல்லி போட்டால் காணும். இது தண்ணியே விட்றோம். வேறு 1/2 லிட்டர் தண்ணி விட்டால் காணும். தண்ணி காணா வந்தால் நீங்கள் பத்தினா பிறகு கொஞ்சம் தண்ணியை விட்டு சூடாக்கி போட்டு குடிக்கலாம். சரி, இவ்வளோ தான். நீ தான் அவிக்க போகிறோம். அவிச்சா பிறகு காட்டுற பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிட்டுது. நல்ல சிவப்பு கலராகி இருக்குது. நாங்கள் இனி ஆற வச்சுட்டு குடித்தா சரி.
இதுதான் பாருங்க கஷாயம் வேப்பம் வரது வேப்பம் பட்ட கஷாயம் எல்லாம் காய்ச்சி முடிஞ்சு பாருங்க என்ன கலராக இருக்குன்னு பார்த்தியா இப்போ தான் குடிக்க போகிறோம் நாங்கள் என்ன கப்பு